வாக்குகள் அப்படின்னு ஏறக்குறைய 1.5 லட்சம் சராசரியா ஒரு தொகுதிக்கு 1.5 லட்சம் வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 233 தொகுதிகளுடைய முன்னிலை நிலவரம் அப்படின்றது வெளிவந்திருக்கு. தாவேக 103 இடங்கள்லையும், அதிமுக 62 இடங்கள்லையும், திமுக 41 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. பாமக 6 இடங்கள், காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடம், தேமுதிக 1 இடம், அமமுக 1 இடம், ஐயுஎம்எல் 1 இடம். ஐயுஎம்எல் சற்று நேரம் முன்பு வரைக்கும் எந்த இடங்கள்லையும் முன்னிலை இல்லாமல் இருந்தது. தற்போது தாவேக 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. நியூஸ் 18 பிரத்யேக செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தாவேக 111 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுக 72 இடங்கள். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்ப ஒரு நிமிஷம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, விசிகே காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் தான் போட்டி போடணும், மாநில அரசுக்கு வரணும்னு சீட்டு கேட்டு வாங்கி கடைசியில் வேற ஏதோ அழுத்தத்தின் காரணமாக அவரை ஒரு ஜோதிமணின்ற ஒரு நபரை அங்கே நிறுத்தினார். அவர் ஆக்சுவலாக அவர் விசிகா கிடையாது, காங்கிரஸ் கட்சியில் தான் மனு கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் அவர் நிறுத்தினாங்க. இப்போ அவர் முன்னிலையில் இருக்கார். விசிகாவில் ஒரு காங்கிரஸ்காரர் முன்னிலையில் இருக்கிறார் என்பதையும் சொல்லுகிறேன். திரு ரவீந்திரன் சார், திமுக அதிமுகவில் போட்டியிட்ட 2 கூட்டணியில் இருந்த கட்சிகளுமே டபுள் டிஜிட் யாருமே டச் பண்ணல. அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். அதே மாதிரி தேமுதிக ஒரு இடத்துல தான் முன்னிலையில் இருக்காங்க. இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சவால் இருக்கிறதா, இல்லை திமுக அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன? இதில் டபுள் டிஜிட் தொடலன்னாலும் பாமக தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. 6-7 அவங்க ஜெயித்திருக்கிறாங்க. ஸோ இந்த 111 சொல்லும்போது கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இதில் தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி வந்துட்டுங்கிறதான் 100 உண்மை. 111, காங்கிரஸ் 5 இருக்குது, கம்யூனிஸ்ட் 2 இருக்குது, 120 வந்துட்டாங்க. இன்னொன்று 111 கூட 2 பார்க்கும்போது 97 இருந்தது 111 வந்துட்டோன்னா பல ரவுண்டு போகும்போது ட்ரெண்டு தாவேக்கா ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு, தனி மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு தான் அது போயிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிகளில் பாமக சஸ்டெயின் ஆயிட்டாங்க மட்டும் தெரியும். சரி, அப்போ அமமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? விசிகாவுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் போராக தான் இருக்குது. 8க்கு 1, 11க்கு 1ங்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். காங்கிரஸும் 28க்கு 5, பாஜகவுக்கும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ கூட்டணி கட்சியோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஓரளவு வட தமிழகத்தில் அதிமுகவும் ஸ்ட்ராங் தான். வட தமிழகத்தில் அவங்கள ஸ்டாண்ட் பண்ண வச்ச பாமகவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுல கமெண்டபிளாக இருக்கு. ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை திமுக அமைச்சது, மெகா கூட்டணியை நாங்கள் அமைச்சோன்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி அமைச்சாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு முன்பு எல்லாம் தனித்து நின்ற தாவேக்கா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 112 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு வேவாக எடுத்துக்க முடியுமா? அது வேவ்னு சொல்லனாலும் கூட ஒரு ஆளும் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இளைஞர்கள் மத்தியில், பொதுவான மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. பல ஆர்கே சொன்ன மாதிரி பல வருடங்களாக சொல்லப்பட்ட ஒன்று இன்னைக்கு ஒரு முழு உருவம் பெற்று ஒரு திரைக்கலைஞர், க்ரோட்லிங் கெப்பாசிட்டி உள்ள விஜய்க்கு ஆதரவாக அது வந்திருக்கா தான் பார்க்க முடியும். இப்போ தனிநபர் ஒரு பிம்ப அரசியலை நோக்கி தமிழக அரசியல் போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்லை திராவிட அரசியலுக்கு மாற்றாக இன்னொரு கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு முழுமுச்சா சொல்லிட முடியுமா? ஒரு அதிகாரத்துக்கு எதிரான ஒரு பாய்ச்சல் பலதரப்பு மக்கள் மத்தியில் இருந்திருக்குது. அது ஒரு பாப்புலாரிட்டி உள்ள விஜய்க்கு ஆதரவாக என்ன சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு? 112 இடங்கள், இன்னும் 6 இடங்கள் தனி பெரும்பான்மைக்கு எட்ட சவால்னு ஆட்சிக்கு வருவார். திமுக அதிமுகவும் ஆட்சிக்கு வரும்னா ஒன்று சேருவாங்க. ஆட்சிக்கு வருங்கிற சூழ்நிலை இல்லை. 2 பேரும் சேர்ந்தா அதிகாரம் வரும்னா லாலுவும் நிதிஷும் சேர்ந்த மாதிரி அதிகாரம் வருவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு சேர்ந்தாலும் அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ விஜய்க்கு அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் தாங்கிற அந்த அரசியலை 2 பேரும் பண்ணி தான் தீரணும். விஜய்க்கு எதிராக இதுவரைக்கும் தனித்தனி துருவங்களான அரசியல் செய்த திமுகவும் அதிமுகவும் ஒரு புதுமுகத்துக்கு எதிராக அரசியல் செய்ய ஒன்னா சேருவாங்களா? அதுக்கான ஒன்றா சேர வாய்ப்பு இல்லைங்கிறேன். அதிகாரம் வரும்னா ஒன்றா சேருவாங்க. இன்னைக்கு அதிகாரம் வருங்கிற சூழலே இல்லையே. இப்போ 112 வந்துட்டாரு, காங்கிரஸுக்கு 5 இருக்கு, 2 கம்யூனிஸ்டுக்கு 2 இருக்குது, முஸ்லீம் லீக். அப்போ மதசார்பற்ற அரசுன்னு அவரே 118 வந்துடலாம். ஸோ அப்போ திமுகவும் அதிமுகவும் எதிர் திசையிலிருந்து மும்முனை அரசியல் தான் அங்கே தமிழ்நாட்டுக்குள்ள செய்தாகணும். அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் 112 வரை வந்ததுனால இருக்குது. காலையில் இருந்த மாதிரி 100 கீழே இருந்ததுன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட ஒரு அரசு அமைக்கக்குள்ள ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள். ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வேட்பாளர் VS பாபு முன்னிலையில் இருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது கொளத்தூர் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பின் அடிப்படையில் ஒரு நட்சத்திர வேட்பாளர்
சென்னையில் முக்கியமான தொகுதியில் போட்டியிடக்கூடியவர் பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிப்பை கொடுத்திருந்தாங்க. தற்போது கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 7வது சுற்று முடிவில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் சேப்பாக்கம் தவிர்த்து மற்ற எல்லா தொகுதிகளிலையும் தற்போது தாவேக முன்னிலையில் இருக்கு அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. இப்போ எண்ணிக்கை நிலவரத்தை பார்க்கலாம். திமுக 52 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 69 இடங்கள், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 113 இடங்கள். இன்னும் 8 இடங்களை பெற்றால், இன்னும் 6 இடங்களை பெற்றாலே உங்க 119 இடங்கள். 5 இடங்களை பெற்றால் தனி பெரும்பான்மை, 100 கம்ஃபர்டபுளான ஒரு மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க முடியும். தனி பெரும்பான்மை. இந்த எண்ணிக்கை எல்லாம் கூட்டணி கட்சிகளுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை. தாவேகாவுக்கு கிடைத்திருக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 113 தனித்து நின்று அவங்க இந்த எண்ணிக்கையை பெற்றிருக்காங்க. ஸோ நெருக்கடிகள் மிக மிக குறைவாக இருக்கும் இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில். ஸோ இன்னும் அவங்க 6 இடங்களில் முன்னிலை பெற்றால் இந்த எண்ணிக்கை வேண்டியது கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்கப்படும். தாவேகாவில் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின் அடிப்படையில் தாவேகா 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி திமுக 52 இடங்கள், அதிமுக 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி 14 இடங்களில் 2ஆம் இடத்தில் தாவேகா இருக்கு அப்படின்றது முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. தாவேகா 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதே மாதிரி அதிமுக நியூஸ் 18 செய்தியாளர் கொடுத்திருக்கூடிய பிரத்யேக எண்ணிக்கையின் அடிப்படையில் 70 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய தரவுகள் அடிப்படையில் தாவேகா 109 இடங்களை முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட அடுத்ததாக 14 இடங்களில் அவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறது முக்கியமான புள்ளி விவரமாக பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 14 இடங்களில் 2ஆம் இடத்துலேருந்து ரொம்ப குறைவான மார்ஜினில் அவங்க வெற்றி தொடுவதற்கான அல்லது முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 14 இடங்கள்லையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 14 இடங்களில் 50% ரேஷியோ போட்டு பார்த்தாலும் கூட அவங்க 7 இடங்கள் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தனி பெரும்பான்மையோடு 119 இடங்களில் அவங்க முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அந்த ஒரு அனுமானத்துக்கும் நம்ம வர முடியும். அதிமுக 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக 52. திமுக இன்று காலையிலிருந்து 63 தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே இருக்க அந்த எண்ணிக்கை 52 வந்திருக்காங்க. அதிமுகவுடைய எண்ணிக்கை 80 தொட்டது. தற்போது மேலும் அவங்க குறைஞ்சி 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. தாவேகாவுடைய எண்ணிக்கை 112, 13 இந்த இடங்களில் அதிகபட்சமாக இருந்திருக்காங்க. அந்த எண்ணிக்கை பெரும்பாலும் குறையாம அதே ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. தாவேகாவுடைய வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 38 விழுக்காடு வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க. இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் இன்னும் 14 தொகுதிகளில் தாவேகா 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அதில் தாவேகா முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் 50% ரேஷியோ அல்லது அவங்க 35 விழுக்காடு 38 விழுக்காடு வாக்களை தொடராங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் கூடுதலாக 4 முதல் 5 தொகுதிகள் கிடைப்பதற்கு குறைந்தபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் கணக்கீடு சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 116 117 இடங்கள் ஒரு 50% பெஞ்ச் மார்க் அவங்க டச் பண்ண முடியும். 118 அப்படின்றது ஒரு முக்கியமான நம்பர். தனி பெரும்பான்மைக்கு தாவேகா தனித்து களம் கன்றக்கூடிய தாவேகா இந்த எண்ணிக்கையை தொடுமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்னும் பல சுற்றுக்கள் எண்ண வேண்டி இருக்கு. தற்போது வரைக்கும் ஏறக்குறைய 50,000 வாக்குகள் தான் எண்ணியிருக்காங்க. இன்று மாலை வரைக்கும் இதே நிலைமை தான் நீடிக்குமா அல்லது